இராணுவத்துக்கு உதவியாக இருந்த தமிழ் அமைப்புகள் இதற்கு பதில் கூறியாக வேண்டும். உங்கள் பேர் கூட அங்கு சொல்லப்பட்டது. நாங்கள் இராணுவத்துடன் இருந்தோம் என்று நீங்கள் சொல்றதை யாராவது சொல்வார்களா இருந்தால் அவர் கொஞ்சம் மூளை பிசகினவர் அத்தனவர் இருக்க முடியும். இராணுவத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அல்ல, இராணுவமே செய்தது என்று நாங்கள் கூறுகிறோம். விடுதலை புலிகள் அந்த நாட்களில் பயன்படுத்தி பதுக்கி வைத்த ஆயுதங்கள் தான் இன்று தென்னிலங்கையில் இந்த பாத்தாள குழுக்களுக்கு விற்கப்படுகின்றது. அவர்கள் இராணுவத்துடனோ அல்லது கடற்படையுடனோ அல்லது வேறு ஒரு தரப்புடனோ சம்பந்தப்பட்டவர்களாக மிக பெருமளவில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் புலிகளிடம் இருந்த ஆயுதம் பண்ணினார்களா? ஜேவிபியினர் அந்த காலத்திலே பல போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு கட்சி தான் இது ஜேவிபி என்பது. அவர்களுக்கும் அந்த நாட்களில் அந்த காலத்திலே அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த தரப்பு சொல்கின்றது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமா? இப்பொழுது அநீதி இழைக்க அவர்களுக்கு யார் அநீதி இழைத்தார்கள்? இவர்தான் பிரபாகரனுடைய மகள் என்ற ஒரு படத்தை காட்டினார்கள். அவர் வரப்போகிறார், போராட்டத்துக்கு தலைமை தாங்க போகிறார் என்றெல்லாம். அவரோடு இருந்தவர்கள் எங்கே? வேறு அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் எங்கே சென்றார்கள்? இவருடைய ஒருவருடைய உடலை மாத்திரம்தான் இவர்கள் கரைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதுகளை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்த இங்கு பிரபாகரன் இறந்தாரா இறக்கவில்லையா? ஆனால் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு நேர்காணலோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முதலில் இப்பொழுது நடக்கின்ற பரபரப்பான விடயங்கள் இருந்து நாங்கள் அந்த நேர்காணலை ஆரம்பிக்கலாம். செம்மணி விவகாரம் இப்பொழுது பிரதான பேசு பொருளாக இருக்கும் நிலையில் இன்றைய செய்தியாக இருப்பது, இதோடு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கிய சோமரத்ன ராஜபக்சே என்ற அந்த இராணுவ கோப்ரல் சர்வதேச விசாரணைக்கு தான் முகம் கொடுக்க தயார் என்று, அதே போல இந்த குற்றம் இழைத்த இராணுவ உயர் அதிகாரிகள் யார் என்பதை உண்மைகளை சொல்வதற்கு தான் தயாராக இருப்பதாக அவருடைய மனைவி இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார். இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு முதல் தடவையாக ஒரு இராணுவ சிப்பாய் சர்வதேச விசாரணைக்கு முகம் கொடுக்க தான் தயார். அந்த நேரத்திலே யுத்த குற்றம் இழைத்தவர்கள் யார், இந்த மக்களை கொண்டு குவித்தவர்கள் யார், குவிக்க சொன்னவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அது உண்மையாகவே அவர் அப்படி ஒரு சர்வதேச விசாரணையை முகம் கொடுக்க தயாராக இருந்தால் அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இங்கு செம்மணி மாத்திரமல்ல பிரச்சனை. மன்னாரில் புதைகுழி ஒன்று திறக்கப்பட்டது, அதிலிருந்து கொஞ்சம் சடங்கள் எலும்புகள் எடுக்கப்பட்டது. பிற்பாடு அது தொடர்பான எந்த விதமான முடிவுகளோ அதுக்கு என்ன நடைபெறுகிறது என்ற விடயங்களோ வெளியில் வரவில்லை. இதை போலவே முல்லைத்தீவிலும் இதே போன்று நடைபெற்றது. அதை விசாரித்த நீதிபதி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டார், அந்த நாட்டை விட்டு வெளியேறினார். ஆகவே அங்கேயும் அதுக்கு அந்த விசாரணைகளுக்கு என்ன நடைபெற்றது என்பதும் தெரியாது. ஆகவே இந்த படுகொலைகள் சம்பந்தமான எந்த விசாரணைகளும் எப்பொழுதும் நடைபெறவில்லை. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று இப்பொழுது கொன்று புதைகுழியிலிருந்து இப்பொழுது சடலங்களோ அதனுடைய மிச்ச சொச்சங்கள் சேகரிக்கப்படுகிறது. இவை எல்லாம் உண்மையாகவே ஒரு இனப்படுகொலையினுடைய சாட்சியங்களாக இருக்கின்றன. அதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆகவே அந்த இனப்படுகொலை தான் நடைபெற்றது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இலங்கையில் எந்த அரசாங்கமும் தயாராக இல்லை. ஆகவே இங்கே ஒரு திட்டமிட்ட வகையில் இன அழிப்பு ஒன்று ஏற்பட்டது. ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் தமிழ் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இது சம்பந்தமான ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனீவாவில் இது தொடர்பான இலங்கையில் நடைபெற்ற பல்வேறுபட்ட நான் மேற்குறிப்பிட்ட சம்பவங்கள் தொடர்பாக ஜெனீவாவில் பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த ஜெனீவா தீர்மானங்களிலிருந்து கோத்தபாய ராஜபக்ஷ வெளியேறினார். இப்பொழுது வந்திருந்த அரசாங்கம் கூட நாங்கள் இராணுவத்தினரை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன ஒரு நிலைப்பாட்டை தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த படுகொலைகள் எவ்வாறு நடைபெற்றன, யாரால் நடைபெற்றன, அதற்கு யார் உத்தரவு கொடுத்தார்கள் என்று சொன்னால் சொல்லுவார்கள், உங்களுக்கு ஒரு செயின் ஆஃப் கமாண்ட், அது கீழே உள்ள நின்று சொல்லிச்ச ஒரு சிப்பாய் அல்ல,
அவருக்கு மேலே ஒரு கேப்டன் இருக்கலாம், அவருக்கு மேலே மேயர் இருக்கலாம், கேர்னல் இருக்கலாம், பிரிகேடியருக்கு மேலாக இதுக்கு ஒட்டுமொத்தமாக இவர்களை கட்டுப்படுத்துபவர் ஜனாதிபதி. அவர்தான் இந்த படைகளுக்குமான தளபதியாக இருக்கிறார். ஆகவே இந்த விடயங்கள் விசாரிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த கமாண்டுகள் எங்கிருந்து வந்தது, யாரால் செய்யப்பட்டது, ஏன் செய்யப்பட்டது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் வெளியில் வரும். அவ்வாறு அது வெளியில் வருவதன் ஊடாகத்தான் எதிர்காலத்தில் அவ்வாறு நடக்காமல் இருப்பதற்கான ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் இங்கு எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்கான சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆகவே அந்த வகையில் இந்த செம்மணி படுகொலைகள் அல்லது செம்மணியில் இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட சடலங்களோ அல்ல அந்த இதுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதனுடைய பொருள் அது இனப்படுகொலையினுடைய ஒரு சாட்சியமாக இருக்கிறது. ஆகவே இது வெறுமனே செம்மணி மாத்திரமல்ல, இன்னும் பல்வேறுபட்ட இடங்களிலும் இருக்கின்றது. இப்பொழுது மூதூரில் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மூதூர் நீதிபதி அவர்கள் அங்கு சென்று பார்த்திருக்கின்றார். சம்பூர் என்று சொன்ன இடத்தில் இப்படியான விஷயங்கள் இருப்பதாக. ஆகவே இதே போன்று பல இடங்களில் இந்த விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கும் என்பது உள்ள விஷயம். இப்போ இந்த செம்மணி சம்பந்தமாக நாங்கள் தேடி போகின்ற போது செம்மணி மாத்திரமல்ல, நீங்கள் சொல்வதை போல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இப்பொழுது 12-10க்கும் அதிகமான புதைக்குழிகள் அங்கங்கே இப்பொழுது தென்பட்டு இருக்கின்றது. அங்கு 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இது பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதில் ஒரு விடயம் நான் இந்த இடத்திலே உங்களிடம் கேட்க வேண்டும். சொல்கின்றார்கள், இராணுவம் மாத்திரமல்ல இதற்கு காரணம், அந்த நாட்களில் இராணுவத்துக்கு உதவியாக இருந்த தமிழ் அமைப்புகள் இதற்கு பதில் கூறியாக வேண்டும். விசாரிக்க வேண்டும் என்றால் இராணுவத்தை விசாரிப்பதோடு இவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும். காரணம், தமிழ் மக்கள் இவர்களை நம்பித்தான் அந்தந்த பகுதிகளுக்கு சென்றார்கள். உங்கள் பேர் கூட அங்கு சொல்லப்பட்டது. அவர் கூட மண்டையின் குழு தலைவர் என்றெல்லாம் உங்கள் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அண்மையில் சிதம்பரம் கருணாநிதி என்ற நபர் அவர் கூட பகிரங்கமாக கூறியிருந்தார். ஆகவே இந்த மாதிரியான விமர்சனங்கள், கருத்துக்களுக்கு உங்கள் தரப்பு பதில் என்ன? முதலாவது இந்த விஷயங்களில் 100% சம்பந்தப்பட்டது அந்தந்த இடங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இராணுவம். இராணுவத்துடன் நீங்கள் விசாரணையின் பொழுது இராணுவம் குற்றச்சாட்டுக்களை தமிழ் இயக்கங்கள் மீது சுமத்துமாக இருந்தால் நீங்கள் அந்த நேரங்களில் தமிழ் இயக்கங்களை விசாரிப்பதில் அதை விசாரிக்கலாம். என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூறுவதாக இருந்தால், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதங்கனுடைய காலத்தில் எங்களுடைய உறுப்பினர்களாக யாழ்ப்பாணத்திலே கிடையாது. ஆகவே இங்கே நாங்கள் இராணுவத்துடன் இருந்தோம் என்று நீங்கள் சொல்கிறதை யாராவது சொல்வார்களா இருந்தால் அவர் கொஞ்சம் மூளை பிசகினவர் அவர் இருக்க முடியும். ஆகவே என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் இபிஆரில் வச்சு அந்த யாரும் இங்கே இருக்கவில்லை. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதங்களுடைய அரசியல் காலகட்டங்களில் நாங்கள் இங்கே யாரும் இருக்கவில்லை. ஆகவே அப்படியான நேரத்தில் நாங்கள் இராணுவத்துடன் இருந்து யாரும் கூறினால் அவர்கள் இராணுவத்தை பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் கருத்து. அது நாங்கள் மாத்திரமல்ல, வேறு கட்சிகளாகவும் இருக்கலாம். ஆகவே அப்படி கூறுபவர்கள் இராணுவத்தையோ அரச படைகளையோ பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு சரத் வீரசேகர் அவர்கள் கூறுகிற பொழுது கூட இது இராணுவத்தின் மேல் குற்றச்சாட்டு சுமத்த முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு பாணியில் பேசியிருக்கின்றார். இராணுவத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அல்ல, இராணுவமே செய்தது என்று நாங்கள் கூறுகிறோம். ஆகவே நாங்கள் இது ஒரு முயற்சியெல்லாம் கிடையாது. இங்கே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இராணுவம் தான் இந்த கொலைகளுக்கு காரணமாக இருந்தது. நாங்கள் பாராளுமன்றத்தில் பல தடவை நாங்கள் இது ஒரு அரசை பயங்கரவாதம் தலைவரித்தாடுவதாகவும் கூறியிருக்கிறோம். ஆகவே இது ஒன்றும் ஒளிவு மறைவான செயற்பாடுகள் அல்ல. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இவ்வாறான மிகப்பெரிய படுகொலைகளுக்கு காரணமாக இருப்பது என்பது நிச்சயமாக இலங்கையினுடைய படைத்துறையினர் என்பதெல்லாம் எங்களுக்கும் அது முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. இப்பொழுது கிருஷாந்தி படுகொலை வழக்கு 96ஆம் ஆண்டுகளில் வெளியே வருகிறது. அதை அடுத்து அகழ்வு பணிகள், இந்த செம்மணி அகழ்வு பணிகள் 98-99ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஆரம்பமாகிறது. அப்பொழுது இயக்கத்தினராக இருக்கலாம் அல்லது உங்களோட தமிழ் அமைப்புகளாக இருக்கலாம், இது சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் கூறவில்லையா? நிறைய கண்டனங்கள் வெளியிடப்பட்டது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது, பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது, பாராளுமன்றத்துக்கு வெளியில் பேசப்பட்டது. அந்த அழுத்தங்களின் காரணமாகத்தான் அந்த விசாரணையை நடைபெற்றது. அந்த அழுத்தங்களின் காரணமாக விசாரணை நடைபெற்றுத்தான் அவர் சிறை தண்டனை கூட அவருக்கு கிடைக்கிறதுக்கான வழி பிறப்பிக்கப்பட்டது. இந்த நீதித்துறை என்பது சிங்கள இராணுவத்தினருக்கு சாதகமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாகவும் பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது என்பது உண்மையான விடயம். தங்களுக்கு சாதகமாக நீதிமன்றங்களையே மாற்றியிருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட நான் நம்புகின்றேன், இந்த முன்னணி சோசியலிச கட்சியை சார்ந்த லலித் என்பவரும் இன்னும் இருவர் இங்கு கொல்லப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்டு காணாமல் போனார்கள். அது சம்பந்தமான ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீண்ட காலமாக அது இழுபறியில் இருந்தது.
ஏனென்று சொல்லி சொன்னால் அப்பொழுது ஜனாதிபதி அந்த கோத்தபாய ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது, சாட்சியம் அளிக்க வர முடியாது. இப்பொழுது கூட யாழ்ப்பாணத்துக்கு சாட்சியம் அளிக்க வர முடியாதுன்னு தான் கூறுகிறார். அவர் கொழும்பில் தான் அவர் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் என்ன பேய் பிசாசு இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்கே இராணுவத்தினர் இல்லையா, போலீஸ் இல்லையா, அவரால் ஏன் வர முடியாது? இப்போ யாழ்ப்பாணத்துக்கு உங்களால் வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அவை இங்கே இருக்கக்கூடியவர்கள் 4ஆம் மாடிக்கும் 10ஆம் மாடிக்கும் இங்கேருந்து அழைக்கப்படுவார்கள். இங்கேருந்து சாதாரணமானவர்கள் கையில் பணம் இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு கொடுத்து 4ஆம் மாடிக்கு அனாவசியமாக போய் வர இழுபறிகளை செய்வதற்கு இந்த அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு சம்பந்தப்பட்ட ஒருவர், அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர், ஜனாதிபதியாக இருந்தவர், அவர் சாட்சியத்துக்கு வருகின்ற பொழுது நான் யாழ்ப்பாணம் போக முடியாது என்று சட்டம் பேசுகிற அளவுக்கு தான் என்ன நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமைகள் பாரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே அவ்வாறு இருக்கிற பொழுது நாங்கள் உண்மையாகவே இந்த என்னென்று சொல்கிறது, இந்த விசாரணைகள் சம்பந்தமாக அது ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெற்றால் யார் யாரெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டுமோ அவர்கள் விசாரிக்கப்படலாம். இன்று இப்போ நான் கொழும்பிலிருந்து இங்கே ஒரு வேலைக்காக வந்திருக்கேன், பணிகளுக்காக. இப்போது இந்த பலாலி வழிவடக்கு அந்த பகுதிகளில் நான் நேற்று ஒரு பயணம் செஞ்ச போது அங்கே பார்க்கக்கூடியதாக 2 பக்கமும் இராணுவ முகாம்கள் நீண்டு அந்த பாதை முழுவதுமாக அந்த இராணுவ கட்டுப்பாட்டில் தான் பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஒரு பக்கம் இப்படி இருக்க நிலையில் மறுபக்கம் தமிழ் பேசுகிற அரசியல்வாதிகள், சிவில் செயற்பாடுகள் அனைவருமே கூறுவது என்ன, இனப்படுகொலை செய்வதற்கு இராணுவத்தினர் மும்முரமாக செயற்பட்டார்கள். இந்த இராணுவத்தில் தான் இந்த செம்மணியாக இருக்கலாம், பல புதைகுழிகளில் புதைக்கப்பட்ட அப்பாவி மக்களை கொண்டது இராணுவத்தினர் இருக்கிறோம். ஆனால் இன்னும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பல இடங்கள் இருக்கிறது. இதற்காக தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள்? அதாவது இது இன்டர்நெட்டில் யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து இராணுவம் அகற்றப்பட வேண்டும் என்பது அத்தனை தமிழ் அரசியல்வாதிகளும் பேசி வருகிறார்கள். சர்வதேச சமூகத்துடன் பேசுகிறார்கள், பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள். இது தொடர்பாக நான் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டங்களில் போயிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். பாராளுமன்றத்தில் மிக பெருமளவிலான நேரங்களில் இது பற்றி நாங்கள் பல பேர் பேசியிருக்கிறோம். ஆனால் இலங்கை அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினரில் 3/2 இராணுவம் வடகிழக்கில் தான் நிலை கொண்டிருக்கின்றது, குறிப்பாக வடக்கு மாநிலத்தில் நிலை கொண்டிருக்கின்றது. அவர்கள் வடக்கு மாநிலத்தை இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று இன்னும் யோசிக்கின்றார்கள். புலிகள் மீண்டு வருவார்கள் என்று சொன்ன ஒரு அச்ச நிலை தோற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று இலங்கையில் நடக்கக்கூடிய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எடுத்தீர்களாக இருந்தால் யுத்தத்துக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கில் எத்தனை சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றது என்று சொல்லி சொன்னால் நான் எதுவுமே அறியவில்லை, ஒன்றை கூட நான் அறியவில்லை. ஆனால் தென்பகுதியில் நீங்கள் பார்த்தால் நாளாந்தம் சூட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. துப்பாக்கிகள் யாற்ற கையில் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அண்டர்வேர்ல்டு கேங் என்று சொல்லக்கூடியவர்கள், அதில் இராணுவம் இருக்கிறது, கடற்படையில் அதில் இராணுவ முப்படைகளிலும் இருந்தவர்கள் இப்பொழுது அண்டர்வேர்ல்டில் இருக்கிறார்கள். நாளாந்தம் அங்கு கொலை செய்யப்படுகிறது. ஆனால் அப்படியான நிலவரங்கள் வடக்கில் கிடையாது. ஒரு காணித்துண்டு கூட, ஒரு வருஷம் ஆக போகிறது இவர்கள் அதிகாரத்துக்கு ஒரு காணித்துண்டு கூட இன்னும் முடிவிக்கப்படவில்லை. ஆகவே வடக்கு மாகாணம் என்பது மிக பெருமளவில் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமான சகல தமிழ் கட்சிகளும் இதற்கு எதிராக மிக பெரிய அளவில் குரல் கொடுத்திருக்கிறது, பேசியிருக்கிறது. நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறது. எல்லாமே நாங்கள் ஒரு முறை போராட்டம் நடத்துகின்ற பொழுது நமது போராட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார், மாவட்டப்புறத்தில் அந்த போராட்டம் நடந்த பொழுது. ஆனால் அவர் திரும்ப ஜனாதிபதியாக வந்த பொழுது அவர் ஒன்றையும் பிடுங்கவில்லை. எதிர்த்தரப்பில் இருந்த பொழுது கலந்து கொண்டார். அவரே ஜனாதிபதியாக வந்த பொழுது அவரால் ஒரு துரும்பை நகர்த்த முடியவில்லை. இன்றிருக்கக்கூடியவர்களும் பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பில் இருந்தபோது வாய்களையே பேசினார்கள். தாங்கள் வந்தால் எல்லாத்தையுமே தலவுத்துக்கரமாக மாற்றுவோம், தமிழ் மக்களுக்கு முழுக்க கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. நான் சொல்லுவேன், இந்த இராணுவ முகாம்கள் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய தேவையை கருதி இந்த காடு மேடெல்லாம் வீதி போட்டிருக்கிறார்கள், கார்பெட் வீதிகள் போட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் எங்கே நீங்கள் போய் பார்க்கலாம், இராணுவம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த விஷயங்கள் கூடுதலாக நடைபெற்றிருக்கிறது. நான் அதை சொன்னால் சில பேர் சொல்வார்கள், வீதி போட்டாலும் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் உண்மை என்னென்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கான மின்சாரம், அவர்களுக்கான வீதி என்று சொல்லி, அவர்களுக்கான தண்ணீர் வசதிகள் என்று சொல்லி சகலதும் செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். இப்போது நீங்கள் சொன்ன ஒரு விடயம் தான் தென்னிலங்கையில் நடக்கின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக சொல்லியிருந்தீர்கள். அண்மையில் கிரிபத்கொட பகுதி, கொழும்பில் கிரிபத்கொட பகுதியில் வைத்து ஒரு நபர் T56 துப்பாக்கியுடன் கைது செய்யப்படுகின்றார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து வவுனியாவிலே அவரோடு சம்பந்தப்பட்ட இந்த 3 பேர்
கைது செய்யப்படுகின்றார்கள். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிறைய கைக்குண்டுகள், T56 சம்பந்தப்பட்ட துப்பாக்கி ரவைகள், இன்னும் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகின்றது. இப்போ இந்த புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணை எப்படி பார்க்கின்றார்கள் என்று பார்த்தால், விடுதலை புலிகள் அந்த நாட்களில் பயன்படுத்தி பதுக்கி வைத்த ஆயுதங்கள் தான் இன்று தென்னிலங்கையில் இந்த பாத்தாள குழுக்களுக்கு விற்கப்படுகின்றது. அவர்கள் இதை விற்று இந்த குற்ற சம்பவங்களுக்கு விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக இப்பொழுது ஒரு கதை இருக்கிறது. நீங்கள் செயற்பட்டவர்கள் இதை இப்படி பார்க்க அவ்வாறு இப்போ நான் அறிந்த வரையில் நீங்கள் கூறிய ஒருவர் மாத்திரம்தான் இவ்வாறான ஆயுதங்களுடன் பெருமளவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். மற்றபடி இதுவரையில் வேறு யாரும் இந்த குற்றச் சம்பவங்களுடன் தென்பகுதியில் வைத்தோ வேறு எங்கும் வைத்தோ கைது செய்யப்பட்டதாக நான் அறியவில்லை. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நெடுங்கணி காட்டுக்குள் 3 பேர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட வகையில் நடைபெற்ற விடயமாக பிற்பாடு நாங்கள் அறிகின்றோம். ஆனால் நீங்கள் இப்பொழுது சொல்கின்ற சம்பவம் கடந்த 15 வருஷத்துக்குள் நடந்த ஒரு சம்பவமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்னவென்றால், இன்று இருக்கக்கூடிய அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ் என்பதில் மிக பல பேரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இராணுவத்துடனோ அல்லது கடற்படையுடனோ அல்லது வேறு தரப்புடனோ சம்பந்தப்பட்டவர்களாக மிக பெருமளவில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் புலிகளிடமிருந்து ஆயுதம் வேண்டினார்களா அல்லது அவர்கள் ஏற்கனவே ஆயுதங்களை கடத்தி கொண்டு போனார்களா, அவர்களுக்கு எந்த விதத்தில் ஆயுதங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது போன்ற விஷயங்களை கண்டறிய வேண்டியது இலங்கை போலீசார் புலனாய்வு பிரிவு அவர்களது கடமை. தமிழ் தரப்பில் யாராவது ஆயுதங்கள் வைத்திருப்பார்களே இருந்தால் அது பறிக்கப்படலாம், எடுக்கப்படலாம், அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய விஷயம். அவற்றை செய்வதற்கு உங்களுக்கு அதை நான் மீண்டும் சொல்வதாக இருந்தால், இது அவர்கள் கூட இங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், தென்பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு சம்பவங்களில் நடக்காத வடக்கு கிழக்கு மாகாணம் என்பதுதான் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய தென்பகுதியில் இப்படியான கட்டுப்பாடுகளோ அல்லது இப்படியான விடயங்களோ எதுவும் கிடையாது. அங்கே இராணுவ முகாம்கள் ஏதாவது இராணுவ முகாம்கள் எங்காவது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போன்ற அளவில் மிக அதிகப்படியான இராணுவத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இல்லை. கேட்டால் சொல்வார்கள், அங்கும் கூட 2 முறை ஏவிபியினுடைய கிளர்ச்சி நடைபெற்றது. 71ஆம் ஆண்டில் ஒரு கிளர்ச்சி நடைபெற்றது, 88, 89ஆம் ஆண்டில் கிளர்ச்சி நடைபெற்றது. ஆனால் நீங்கள் தென்பகுதியை இராணுவம் மயப்படுத்தவில்லை. ஆனால் உங்களுக்கு வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் இங்கேயும் ஒரு யுத்தம் நடைபெற்றது, மறுப்பதற்கு கிடையாது. ஆனால் யுத்தம் முடிந்து 15 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆயிரக்கணக்கான போராளிகள் கைது செய்யப்பட்டார்கள், வருஷக்கணக்காக அவர்கள் தடுப்பு காவலில் இருந்தார்கள், அவர்களுக்கு முகாம்கள் இருந்தார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் கண்காணிக்கிறீர்கள். இதற்கு மேலதிகமாக தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதனூடாக தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது, அவர்களுடைய காணிகளை திரும்ப ஒப்படைக்காமல் மறுக்கப்படுகிறது. ஒரு வகையில் பார்த்தால் நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஒரு அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆகவே நிச்சயமாக அது தொடரும் வரையில் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபங்கள் அல்லது அரசாங்கம் மேல் இருக்கக்கூடிய என்னென்னு சொல்கிறது அச்ச உணர்வுகள் எல்லாமே நம்பிக்கை இனங்கள் இவை எல்லாமே தொடர்ந்து இருக்கும். ஆகவே இவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தொடர்ந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது நீங்கள் நாட்டை பாதுகாப்பது என்ற ஒரு பொய்யான புனை கதையில் தமிழ் மக்களை அடக்குமுறைக்குள் உள்ளாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் கருத்து. அதனை மாற்றாத வகையில் நீங்கள் குறிப்பிடுகிற ரீகன்சிலியேஷன் என்று சொல்வார்கள், இனங்களுக்கிடையில் நல்லுணர்வு புரிந்துணர்வு, நீங்கள் இங்கேயும் அங்கேயும் கிரிக்கெட் விளையாடினாலோ ஃபுட்பால் விளையாடினாலோ இது வந்துடாது. மாறாக தமிழ் மக்களையும் நீங்கள் சொல்கிற பாஷையில் சொல்வதாக இருந்தால் சமத்துவமாக மதிக்கப்பட வேண்டும், அவர்களது காணி பூமி விடுவிக்கப்பட வேண்டும், அவர்களது தமது சொந்த வாழ்க்கையை தாமே பார்ப்பதற்கான நிலவரங்களை உருவாக்க வேண்டும், ஒரு சாதாரண சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் அவை எதுவும் இங்கே இல்லை என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்தாக இப்பொழுது தமிழ் தேசிய ரீதியில் பார்த்தோமானால் இயக்கத்திலிருந்து அனைத்து ஒரு அமைப்புகள், இப்பொழுது உங்களுடைய அமைப்பு, ஏராளமான அமைப்புகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் களமிறங்குங்கள் என்று தான் இந்த அமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது நாங்கள் அறிகின்றோம். ஆனால் இன்று ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு பாதையில் செல்வது, ஒவ்வொரு அமைப்புகள் கட்சிகள் ஒவ்வொரு பாதையில் தனித்தனி பாதையில் அவர்களுக்கென்று ஒரு தனி கொள்கைகள் அமைத்து கொண்டு செல்வதாகத்தான் தோன்றுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த போராட்ட காலகட்டத்திலே 30-40க்கும் மேற்பட்ட போராட்ட அமைப்புகள் இருந்தது. ஆனால் கடைசியாக 5 போராட்ட அமைப்புகள் மாத்திரம்தான் மிஞ்சியது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, டெலோ, புலாட், விடுதலை புலிகள், ஈரோஸ் தான் திம்பு பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்டார்கள்.
பிற்பாடு வந்து அவர்கள் ஒரு நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கான போராட்ட களத்திலும் நின்றார்கள். ஆனால் விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில் பல்வேறுபட்ட அமைப்புகளும் விடுதலை புலிகளால் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தமது பணிகளை தமது போராட்டங்களை தொடர்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது தங்களுக்குள் ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கியிருக்கிறார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து அது ஒரு ஐக்கிய முன்னணியாக செயற்பட்டு வருகிறது. EPRL இருக்கிறது, டெலோ இருக்கிறது, புலோட் இருக்கிறது, ஜனநாயக போராளிகள் என்று விடுதலை புலிகளிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல தரப்புகள் 5க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அதில் இருக்கிறார்கள். இதில் இல்லாமல் இருப்பவர்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் ஒன்றில் தமிழிசு கட்சியாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லி சொன்னால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்வார்கள், அவ்வாறானதாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலும் கூட ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அது அது என்ன மாதிரி எதிர்காலத்தை போய் சேரும் என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் இப்பொழுது அண்மை காலத்தில் அப்படியான ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கின்றது. எம்மை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். தேர்தல் என்பது வேறு விடயம். தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பது அவசியமானது. அவர்கள் ஒன்றுபடாவிட்டால் அதனால் லாபமடைய போவது சிங்கள அரசியல் கட்சிகளே தவிர தமிழ் மக்கள் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் மிக பலமாக இருந்த காலகட்டத்தில் ஆயுத ரீதியாக அவர்கள் ஒரு மிக பலமாக இருந்த பொழுது தமிழ் மக்களுக்கு மேல் இருந்த அடக்குமுறைகள் ஒரு சொற்பமாக இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களில், மன்னார் போன்ற இடங்களில் புதிய சிங்கள குடியேற்றங்கள், புதிய பௌத்த கோயில்கள், எவ்வாறு தமிழ் பிரதேசங்களை ஆக்கிரமித்துக் கொள்வது, இங்கே எவ்வாறு சிங்கள பௌத்த மேலாண்மையை இங்கு எப்படி நிறுவுவது என்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த நிலையில் அரசாங்கம் 159 ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருடைய தேவையும் அவர்களுக்கு இல்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் தனித்து நின்று பேசுவதனூடாக அதனையும் சாதிக்கப் போவது கிடையாது. ஆகவே தமிழ் தரப்பு ஒன்றாக இருந்து குறைந்தபட்சம் பேசுவதனூடாக ஒரு சில அழுத்தங்களை கொடுப்பதற்கு முயற்சிக்கலாம். ஆகவே அந்த வகையில் நான் சொல்வேன், குறைந்தபட்சம் அதை நாங்கள் புரிந்து கொண்டு எல்லோரும் உடன்பட வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது ஒரு 5 கட்சிகள் ஒன்றாக இருக்கின்றன. வெளியில் இருக்கக்கூடிய ஓரிரு கட்சிகள் ஒன்றில் அதனுடன் சேர்ந்து செயற்பட வேண்டும். அதனுடன் சேர்ந்து செயற்பட விரும்பாத பட்சத்தில் அவர்கள் சரியான ஒரு சட்டத்திட்டங்கள், சரியான கொள்கை அடிப்படையில் சரியான ஒரு கூட்டு முன்னணி அவர்கள் உருவாக்க வேண்டும். ரெண்டையும் செய்ய தவறினார்களாக இருந்தால் அவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாக ஒரு 2ஆம் பட்ச கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்தாகும். ரைட். நான் இந்த நேர்காணலுக்கு மக்கள் மத்தியிலிருந்தும் ஒரு சில கருத்துக்களை கேட்டு சேகரித்திருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் தேவைப்படுகின்றது. மக்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு கேள்வி, ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான அனைத்து விடயங்களையும் இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது என்று அண்மையில் நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். வழக்கத்திற்கு மாறாக வரலாற்றிலும் கூட முதன்முறையாக தமிழர் தேசம் பெரும்பான்மையின கட்சியொன்றை ஆட்சிக்கு கொண்டு வர முனைந்திருக்கின்றது. அப்படியானால் நீங்கள் கூறியது போல சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை இந்த அரசு நிறுவுமானால் அது தமிழர்களுக்கு மற்றொரு பேரிடி அல்லவா? அப்படியாயின் தமிழர்கள் ஏமாந்து கொண்டு இருக்க போகின்றார்களா, ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்க போகின்றார்களா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கிறது. அது உண்மை. ஏற்கனவே தென்பகுதியில் மாத்திரமல்லாமல் வடகிழக்கு பிராந்தியங்களும் கூட இவர்கள் வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் என்பது வெறுமனே ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் மாத்திரமல்ல, தமிழ் மக்களின் வாழ்விலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அவர்களது உரிமைகள் கொடுக்கப்படும். ஒரு சில குறிப்புகளை சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டன. பயங்கரவாதம் அகற்றப்படும், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் அவர்களால் சொல்லப்பட்டது. 10 மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட அவர்கள் சொன்ன இந்த விடயங்களும் இன்னும் அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் அவர்கள் எடுக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடந்த காலகட்டத்தில் அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த வாக்குகளுக்கும் அல்லது JVP NPP அமைப்பு பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த வாக்குகளுக்கும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 23 லட்சம் வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆகவே வடக்கு கிழக்கில் மாத்திரமில்லாமல் தென்பகுதியிலும் கூட அவர்கள் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த
காணி பூமிகளை விடுவிப்பார்கள் என்று சொன்னால் விடுவிக்கப்படவில்லை. காணாமலாக்கப்பட்டோர் சம்பந்தமான நடவடிக்கைகள் என்றால் எதுவும் எடுக்கப்படவில்லை. அதே போல தான் உங்களுக்கு இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்படும், இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொன்னால் அதுகளும் நடைபெறவில்லை. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்த உறுதிமொழிகள் எதுவும் காப்பாற்றப்படவில்லை. ஆனால் ஒன்று செய்கிறார்கள். முன்னர் எவ்வாறு, உதாரணத்துக்கு அது உங்களுக்கு நீங்கள் பலாலி போன பொழுது பார்த்த அந்த புத்த கோயிலாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு இப்போ என்னென்று சொல்கிறது நாவற்குழியில் ஒரு புத்த கோயில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வர மாதிரி 1-2 பிரதேசம் இல்லை, முல்லைத்தீவுக்கு நீங்கள் போங்க, மன்னாருக்கு நீங்கள் போங்க, புதிய சிங்கள மக்கள் இல்லாத இடங்களில் இராணுவத்தினரை வைத்துக்கொண்டு பாரிய புத்த கோயில்களை அமைப்பது. இதனூடாக அவர்கள் என்ன செய்ய யோசிக்கிறார்கள்? அந்த கோயிலை சுற்றி வர பிறகு 200, 300, 400 ஏக்கர் நிலங்களை அவர்கள் அபகரிக்கிறார்கள். உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாத்திரம், அதுவும் ஒரு பிரதேசத்தில் குச்சவெளி என்று சொன்ன பிரதேச எல்லைக்குள் 26க்கும் மேற்பட்ட புத்த கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு சிங்களவர்கள் கிடையாது, அங்கு முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கு செய்யப்படுகிறது. இப்பொழுது வந்திருக்கக்கூடியவர்கள் இது தவறு என்று கருதினால் அது நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா? நிறுத்தப்படவில்லை. முல்லைத்தீவில் நிறுத்தப்படவில்லை, இங்கே யாழ்ப்பாணத்திலும் அது நிறுத்தப்படவில்லை. அதே போல் உங்களுக்கு நாகவிகாரி என்று சொல்லி இருந்துச்சு, அல்லது நயனாதீவில் ஒரு நாகவிகாரி இருக்கிறது. மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கிடையாது. ஆனால் சிங்கள மக்களோ பௌத்த மக்களோ வாழாத இடங்களில், இப்போ பலாலியில் இல்லையண்டா, நாவக்குழியில் இல்லையண்டா, மன்னாரில், அங்கே யாருமே கிடையாது. ஆனால் அங்கே யார் இந்த கோயிலை கட்டுவது? புத்த பிக்குமாருடைய ஒத்துழைப்போடு இராணுவம் தான் இதனை கட்டுகிறது. அதுக்கு என்ன காரணம்? இலங்கையில் பௌத்த மதம் முதன்மையானது. அது பௌத்த மதம் முதன்மையானதுன்னா பௌத்த மக்கள் வாழ்கிற இடங்களில் அதனை முதன்மைப்படுத்துவதில் அர்த்தம் இருக்கிறது. பௌத்த மக்களை வாழாத இடங்களில் நீங்கள் அதை முதன்மைப்படுத்துவது அது எந்தவித அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவ முயற்சிக்கிறீர்கள். அது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அதுதான் இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள். உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் மிக பெருமளவில் இருக்கக்கூடியது இந்துக்கள், அதுக்கு பிற்பாடு கிறிஸ்தவர்கள், அதுக்கு பிற்பாடு முஸ்லிம்கள், அதுக்கு பிற்பாடு தான் நீங்கள் பௌத்தர்கள் என்று நீங்கள் பேச முடியும். ஆகவே நீங்கள் இங்கேயும் பௌத்தம் தான் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று கூறுவது மாத்திரம் அல்லாமல், அந்த மக்களே வாழாத இடங்களில் பல கோடிகளை செலவு செய்து நீங்கள் பௌத்த கோயில்களை கட்டி சுற்றி வர இருக்கக்கூடிய காணிகளை கபலீகரம் செய்து அங்கே விவசாயம் செய்ய விடாமல், எதுவுமே செய்ய விடாமல் செய்வது என்பது எவ்வளவு தூரம் சரியானது? இதனை ஜனாதிபதி வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறாரே தவிர இது சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த அரசாங்கத்தின் கீழையும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இப்போ எனக்கு தெரியும், என்பிபி ஜேவிபியினர் அந்த காலத்திலே பல போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு கட்சி தான் இது ஜேவிபி என்பது. இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் அந்த நாட்களில் அந்த காலத்திலே அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த தரப்பு சொல்கின்றது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமா? இப்பொழுது அநீதி அவர்களுக்கு யார் அநீதி இழைத்தார்கள்? அதாவது அவர்கள் பக்கம் சொல்கிறார்கள் தானே, இப்பொழுது போராட்ட காலங்களில் அவர்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபடவில்லை, கிளர்ச்சிகளில் ஈடுபடவில்லை. இது செய்வது ஜேஆருடைய காலத்திலே அரச பயங்கரவாத குழுக்கள் தான் இந்த 83 இந்த ஜூலை, கருப்பு ஜூலை எல்லாம் செய்தது எதிர்த்தரப்பின் அரச பயங்கரவாதம் என்று கூறுகிறார்கள். ஆகவே அதில் பழிவாங்கப்பட்டவர்கள் ஜேவிபியினர் தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இப்போ தமிழ் மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா இவர்கள் மூலமாக ஒரு நீதி விசாரணை நடைபெறுவது? இல்லை, அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், அவ்வாறான நீதி விசாரணை நாங்கள் வெளிநாட்டு நீதி விசாரணைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். உள்நாட்டு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படலாம் சில சமயங்களில் உள்நாட்டுக்குள்ளே. ஆனால் உள்நாட்டு பொறிமுறை நிச்சயமாக அது ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது நீதியை கொண்டு வர மாட்டாது. இரண்டாம், அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இராணுவத்திற்கு எதிரான எந்த ஒரு விஷயங்களுக்கும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொன்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கமும் இராணுவத்தை காப்பாற்றி பாதுகாத்து நிச்சயமா பெரும்பான்மையின மக்களில் அவர்கள் நாங்கள் சிங்கள. இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் எவ்வாறு இராணுவம் ஆட்சி அதிகாரிகளை தாங்கள் விரும்பியவாறு வளைத்து நெளித்து செல்கிறதோ, ஏறத்தாழ இலங்கையிலும் அந்த நிலவரங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இங்கு இராணுவத்தினரை மீறி யாழ்ப்பாணத்தில் காணிகளை விடுவிக்க சொல்லி ஜனாதிபதியினால் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாது. அவர் நிச்சயமாக இராணுவத்தினரிடம் அனுமதி கேட்பார். இராணுவத்தினர் எந்தெந்த காணிகளை விட முடியும் என்று கேட்பார். அது ஒரு தேர்தல் காலத்தில் தனக்கு ஏற்றவாறு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்து தமிழ் மக்களை திருப்திப்படுத்துகிற ஒரு படத்தை காட்ட இதனை ரணிலும் செய்தார்.
இதற்கு முன்பிருந்தவர்களும் செய்தார்கள். ஆகவே அவர்கள் அப்பப்போ வந்து தங்களுடைய தேவை கருதி சில விஷயங்களை செய்வார்களே தவிர, மற்றும்படி இவர்கள் உண்மையாகவே ஜனாதிபதி என்பவர் முப்படைகளினுடைய தலைவர். அவருக்கு நிச்சயமாக தெரியும் தமிழ் மக்களினுடைய காணிகள் இராணுவம் கபலீகரம் செய்து வைத்திருப்பது தெரியும். ஜனாதிபதியாக வந்தோடும் இராணுவத்தினருக்கு அவர் உத்தரவு போட முடியும். அதனால் முப்படைகளுடைய தளபதி அவர் உத்தரவு போட முடியும். முதலாவது பிரைவேட் லேண்ட்ஸில் இருந்து நீங்கள் வெளியேறுவதற்கான வழிமுறைகளை பாருங்கள் என்று சொன்னால் இராணுவம் அதனை செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். ஆனால் அந்த நிலைமைகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படி செய்தால் இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி அனுரகுமார் இருக்கலாம், அந்த அரசாங்கத்தை சார்ந்த முக்கியஸ்தர்கள் அனைவருமே பெரும்பான்மையின மக்களுடைய ஆதரவை இழந்து விடுவார்கள். அப்போ பாரிய ஒரு கிளர்ச்சி வெடிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒருவேளை அப்படி சிந்திப்பதன் காரணமாக இதில் பின்வாங்குகள் இருக்கலாம். முதலாவது ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், வடக்கு மாகாணத்தில் இவ்வளவு பெருந்தொகையான இராணுவம் தேவையா என்பது முதலாவது கேள்வி. பெருந்தொகையான இராணுவம் தேவையில்லை என்றால் அந்த இராணுவத்தை ஏனைய பிரதேசங்களுக்கு நீங்கள் பகிர்வதனூடாக பல காணிகள் விடுவிக்கப்படலாம். சரி, ஆனால் நீங்கள் எல்லா இராணுவத்தையும் யாழ்ப்பாணத்துக்குள்ளேயோ வடக்குக்குள்ளேயோ வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தால், அந்த முடிவு தான் இப்பொழுது இருக்கிறது, நீங்கள் காணிகளை விட முடியாது. என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு ராஜபோக வாழ்க்கை. யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இராணுவ கமாண்டர்னுடைய பங்களாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை ஏக்கரில் அந்த பங்களா? கொழும்பில் 10% நிலத்தில் தான் இராணுவ தளபதிக்கு என்னென்னு சொல்லிச்ச உத்தியோகபூர்வ அலுவலகம் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதியினுடைய பங்களாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஏக்கர் நிலத்தில் ராஜ வாழ்க்கை. இங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அனைவருக்கும் ராஜ வாழ்க்கை. ஆகவே அதனை விட்டுக் கொடுக்கறதுக்கெல்லாம் அவர்களுக்கு பெரிய விருப்பம் வராது. இதுதான் உள்ள நிலவரமாக இருக்கிறது. ஆகவே முதலாவதாக அரசாங்கம் யோசிக்கும், இவ்வளவு பெருந்தொகை இராணுவம் வடக்குக்கு தேவையா என்பதை அரசியல் முடிவாக எடுக்க வேண்டும், இராணுவ முடிவு அல்ல. அவர்கள் யோசிக்க வேண்டும், இவ்வளவு எங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, உண்மையாகவே புலிகள் இருக்கிறார்கள்னா புலிகள் இல்லை. அப்போ அப்படி இருக்கைகளில் வந்து நாங்கள் இந்த திரும்பவும் இங்கே ஒரு ஒன்றுன்னு சொல்ல ஒரு கிளர்ச்சி உருவாகுமாண்டா இல்லை. உங்களுக்கு 71ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் 89ஆம் ஆண்டோ 90ஆம் ஆண்டு வரையில் தான் அது இந்திய இராணுவத்துக்கு எதிராக ஜேவிபி என்ற ஒரு கிளர்ச்சி வந்தது. இன்றைக்கு நீங்கள் அனைத்தையும் கைவிட்டு நீங்கள் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆகவே தமிழ் மக்கள் வந்து தமது கோரிக்கைகளுக்காக போராடினார்கள். அவர்கள் ஒன்றும் வந்து என்னுடைய தங்களை ஒரு என்னென்னு சொல்லிச்சு ஒரு தங்களுக்கு என்ன தாங்கள் அடக்கப்படுகிறோம் என்ற அடிப்படையில், தாங்கள் இந்த மண்ணில் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய போராட்டம் இருந்தது. நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்தில் தீர்வு கண்டிருந்தால் தென்னாடு கண்ட போராட்டம் வந்திருக்காது. இது எல்லாத்தையும் உருவாக்கியவர்கள் நீங்கள். அது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். அவர்களை காணிகளை விட்டு துரத்தினீர்கள், சிங்களம் மாத்திரம் படிக்க வேண்டும் என்று செய்யுங்கள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கினீர்கள். அப்படி பல விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். ஆகவே அதனுடைய அடிப்படை இதை உருவாக்கியது வந்து சிங்கள பௌத்த மேலாதிக்கம்தான். இன்றைக்கு நீங்கள் அதுக்கு என்ன முடிவு காணாட்டைக்கு உங்களுக்கு பயம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீர்களாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தமிழ் மக்கள் தங்களது சொந்த வேலைகளை அவர்கள் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணமோ அவர்கள் தமது சொந்த பூமியில் தங்களது அபிவிருத்தி தங்களுடைய வளர்ச்சி. இன்றைக்கு சொல்லப்போனால் வடக்கு மாகாணத்துக்கு முழுமையான அதிகாரங்களை கொடுத்து ஒரு மாகாண சபை நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக பல்வேறுபட்ட உதவிகளை அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தங்களது உறவுகளிடமிருந்து புலம்பெயர் உறவுகளிடமிருந்து அவர்கள் அதில் இப்பொழுது பல பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே கொண்டு வந்து என்னென்று சொல்வது இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வேலைவாய்ப்புகளை கொடுக்க முடியும். நீங்கள் அதற்கான ஒரு இடத்தை தருகிறீர்கள் இல்லை. என்னன்னு சொல்ல போனால் நீங்கள் எல்லோருமே கொழும்பு சொல்வதை கேட்டு புலம்பெயர் மக்கள் நடக்க வேண்டும் என்று தான் நீங்கள் கூறுவீர்கள். மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை கொடுக்கலாம். வடக்கு மாகாண சபையோ கிழக்கு மாகாண சபையோ தனக்கான என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் புலம்பெயர் மக்களுடன் பேசலாம், ஏனைய நாடுகளுடன் பேசலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம். நீங்கள் இது எதனையுமே செய்ய தயாராக இல்லை. என்னும் சொல்வதாக இருந்தால் பலாலி விமான நிலையம் இருக்கிறது. அது ஒரு சர்வதேச விமான நிலையம் என்று ஒரு பெயர் பலகை இருக்கிறது. ஆனால் சர்வதேச விமான நிலையத்துக்கான எந்த ஏற்பாடுகளும் அங்கே இல்லை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரன்வேயை வந்து இன்னும் ஒரு 100 மீட்டர் அதிகரித்தாலே பெரிய விமானங்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட 150க்கும் மேற்பட்ட பிரயாணிகள் வரக்கூடிய விமானங்கள் வரலாம். இந்திய அரசாங்கம் அதற்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம் இதுவரையில் அதுக்கான பெர்மிஷனை கொடுக்கவில்லை, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவில்லை. அதாவது இதை சரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இது மாற்ற முடியுமாக இருந்தால் இங்கு நிச்சயமாக கூடுதலான சுற்றுலா பிரயாணிகள் வருவார்கள். யாழ்ப்பாணம் அபிவிருத்தி செய்யப்படும், பல அபிவிருத்தி திட்டங்கள் உருவாகும். அவற்றை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. பேச்சளவில் மாத்திரம் சொல்கிறார்களே தவிர செயற்பாட்டில் இதனை செய்வதற்கு
யாழ்ப்பாணம் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாறிவிடும் என்றால் கட்டுநாயக்கா போன்ற விமான நிலையங்கள் கணிசமாக இழப்புகளை சந்திக்கும் என்று அச்சப்படுகிறார்கள். ஆகவே இதனை செய்யக்கூடாது என்று யோசிக்கிறார்கள். அது செய்யாமல் விட்டால் யாழ்ப்பாணம் வெக்கேடு கட்டு போனாலும் பேரளவில் தான் இவர்கள் கூறக்கூடிய இந்த அபிவிருத்தி என்பது இருக்கிறதே தவிர நடைமுறையில் செய்கிறார்களா என்பதுதான் கேள்வி. என்னுடைய இந்த நேர்காணலில் இறுதி கேள்வியை நான் கேட்டு முடிக்கின்றேன். எங்களுக்கு தெரியும் பொழுது புலம்பெயர் தமிழர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் பறந்து வாழ்கிறார்கள். பல்வேறு செயற்பாடுகளில் தமிழ் தேசியம் சார்ந்த பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இயக்கத்தின் தலைவர் சிலை ஒன்று செய்யப்பட்டு அவற்றை நினைவு கூர்ந்து வீர வணக்கம் என்கின்ற பெயரிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வெளியே, அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற இடங்களுக்கு வெளியே இருந்து இன்னும் ஒரு குழுவினர் தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். விளக்கு கொடுத்த வேண்டாம், அதற்கு நாங்கள் எதிர்ப்பு என்றெல்லாம் இவ்வாறு இருக்கின்றது. இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஒரு தமிழ் பேசும் அரசியல்வாதியாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த நிகழ்வுகளை செய்பவர்களும் இந்த நிகழ்வுகளை எதிர்ப்பவர்களும் தங்களை தமிழீழ விடுதலை புலிகள் என்று கூறிக்கொள்கிறார்கள். தாங்கள் விடுதலை புலிகளினுடைய அங்கத்தவர்களாகவோ ஆதரவாளர்களாகவோ தாங்கள் இருப்பதாக இருதரப்பினரும் கூறுகின்றார்கள். ஆகவே ஒரு தரப்பினர் அவர் இறந்து விட்டதாக இப்பொழுது 15 வருஷத்துக்கு பிற்பாடு அவர் இறந்து விட்டதாக ஒரு பகுதியினர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் இந்த நிகழ்வு. அப்படி அதுதான் இந்த நிகழ்வு. இன்னும் ஒரு பகுதியினர் இல்லை, அவர் இறக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இதற்கு தமிழ் தரப்புக்குள் என்ன நீங்கள் உள்சென்று பார்த்தால் பல்வேறுபட்ட விஷயங்கள் வரும். விடுதலை புலிகளினுடைய காலத்தில் விடுதலை புலிகளினுடைய என்னென்னு சொல்கிறது பிஸ்னஸ், வர்த்தகத்தை, வியாபாரத்தை கவனித்து வந்த பல பேர் அதனை மீண்டும் அவர்களிடம் கொடுக்க விருப்பம் இல்லாமல் இல்லை தலைவர் இருக்கிறார், அவர் வருவார், அவர் வந்த பின்பு தான் இதை கொடுக்கலாம் என்று சொல்கின்ற சிலர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பிரபாகரன் அவர்களை உயிரோடு வைத்திருக்க விரும்புகின்றார்கள். அவர் இருக்கிறாரோ இல்லையோ என்பது அவருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்கின்றார்கள். இன்னும் ஒரு கோஷ்டியினர் இல்லை அவர் இறந்து விட்டார், அது எங்களுக்கு தெரியும் என்று சொன்ன ஒரு பாட்டை இப்பொழுது பாட துவங்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் பிரபாகரனுடைய மகள் உயிருடன் இருப்பதாக கொஞ்ச காலத்துக்கு முன்னர் என்னும் ஒரு என்னென்று சொல்லுவது பெண்ணினுடைய படத்தை காட்டி இவர்தான் பிரபாகரனுடைய மகள் என்று ஒரு படத்தை காட்டினார்கள். அவர் வரப்போகிறார், போராட்டத்துக்கு தலைமை தாங்க போகிறார் என்றெல்லாம் பல்வேறுபட்ட கதைகள் உருவாகின. இவை அனைத்துமே எந்த விதமான உப்புச்சப்புமற்ற அர்த்தமற்ற கதைகள் என்பது ஒதுக்கி தள்ளுவதுதான் சரியாக இருக்கும். யுத்தம் முடிந்து 15 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆகவே பிரபாகரன் அவர் இப்பொழுது இருந்தால் அவருக்கு 72-73 வயசாக இருக்கும். அவை ஒன்றில் அவர் முதுமையை நோக்கி போகின்றார். நாங்கள் எவ்வாறு முதுமையை நோக்கி போகிறோமோ அவர் இருந்தால் ஒரு முதுமையை நோக்கி போகிறார். இனிமேல் அவர் மக்களுக்கு ஏதாவது செய்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது தவறான ஒரு கருத்து என்று தான் நான் நம்புகின்றேன். அவர் இருந்தால். ஆனால் அவர் இல்லை என்று சொல்லி சொன்னால் இல்லை என்றுதான் உள்ள விஷயம். இப்பொழுது கடந்த 15 வருஷங்களாக உங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிந்தவுடன் இலங்கை அரசாங்கம் அவரது படங்களை தொலைக்காட்சியில் காட்டியது. கருணாம்மான் போனார், வேற யாரோ போனார்கள், போய் பார்த்து இறந்தவர் திரு பிரபாகரன் தான் என்று சொல்லிட்டு அதுக்கான சாட்சியங்களை கொடுத்தார்கள். இவ்வாறெல்லாம் நடந்து முடிந்திருக்கு. நீங்கள் அப்பொழுது எங்க இருந்தீர்கள்? கொழும்பில். நான் கொழும்பில் இருந்தேன். உங்களுடைய கருத்து என்ன இது சம்பந்தமாக? இப்போ நீங்கள் சொன்னதால் கேட்கிறேன், உங்களுடைய கருத்து என்ன? ஏன் காரணம் என்றால் சிலர் சொல்கிறார்கள் விடுதலை புலிகள் தலைவர் இறுதியில் தனியாகவா அந்த இடத்திற்கு சென்றார் அல்லது தனியாக எப்படி மாற்றப்பட்டார்? அவரோடு இருந்தவர்கள் எங்கே? வேறு அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் எங்கே சென்றார்கள்? ஒருவருடைய உடலை மாத்திரம்தான் இவர்கள் கரைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்திருக்கு. அதுகளை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்த இன்னும் ஒரு எபிசோட்டில் நாங்கள் பேசலாம். ஆனால் பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா என்பது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்தியாவினுடைய விடுதலை வீரனாக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஒரு விமான விபத்தில் இறந்தார் என்பது ஒரு விஷயம். ஆனால் அவர் இறக்கவில்லை. இன்றும் கூட அவர் இறந்தாரா இறக்கவில்லையாண்டோ ஒரு விஷயம் இந்தியாவில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதே போலத்தான் இங்கு பிரபாகரன் இறந்தாரா இறக்கவில்லையா? ஆனால் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும், தமிழ் மக்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் நம்புகின்றேன், அநேகமான முழு மக்களும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். தமிழில் விடுதலை புலிகள் இருந்த பல முக்கியஸ்தர்களும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இது இப்பொழுது தங்களது சொந்த நலன்களுக்காக விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்களோ உறுப்பினர்களோ சொல்லக்கூடிய 2 தரப்பினர் வெளிநாட்டிலிருந்து தங்களுக்குள் மோதிக்கொள்கிறார்கள். அதற்கு நாங்கள் பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த அவசியங்களும் கிடையாது. ரைட். ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய லங்கா ஸ்ரீயின் இந்த நேர்காணலோடு இணைந்து எங்களுடைய இத்தனை கேள்விகளுக்கும் நேரம் ஒதுக்கி பதில் வழங்கிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.
நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் நாட்களிலும் நாங்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் நிச்சயமாக இன்னும் பல புதிய விடயங்கள் நீங்கள் இறுதியாக சொன்ன அந்த விடயத்தின் சார்பாகவும் நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். என்று எங்களுக்கு கிடைத்த நேரத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயங்களை பேசியிருக்கின்றோம். நன்றி. நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல அரசியல் பிரமுகர்களோடு நாங்கள் இன்னும் பல நேர்காணல் நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் சகிராஜுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.